கைஸ், தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்புங்க. நம்ம ஊரில் ஏமாத்துற மாதிரி கூட ஒரு டிஷ்ஷை வந்து தேவையில்லாமல் அன்வான்ட் ரேட்டுக்கெலாம் தாய்லாந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அந்த மாதிரி ஸ்கேம்லாம் பண்ணவே மாட்டாங்க. அதான் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னே அங்கே போகலாங்க. அரௌண்ட் 10 பாட்லேருந்து 50 பாட் அதுக்குள்ளே தாங்க இருக்கும். 50-60 பாட் அரௌண்ட் நம்ம ஊர் காசுக்கு 150 ரூபாக்குள்ளே எந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட்றலாம். மெயினான மார்க்கெட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேங்காக்கில் இந்திரா மார்க்கெட்டுன்ற பிளேஸில் தான் நாங்கள் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் டே 6 நாங்கள் ஈவினிங் வந்து எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. அதனால் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரைட் சிக்கன், போர்க் அண்டு பீஃப் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு ஒரு ப்ளே ஸ்டேஷன் சென்டரில் வந்து வச்சு அழகாக வந்து கேம் விளையாடிக்கிட்டே வந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டோம். தாய்லாந்து ஸ்ட்ரீட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே. ஸோ ஃபைனலி எங்களுக்கு 8 o'clock ஃப்ளைட்டுன்றதுனால அங்கே இருக்க கேப், ஆட்டோ எல்லாமே ட்ரை பண்ணோம். ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஸோ நம்மளால் முடியாதது என்ன, நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம், நம்ம மெட்ரோ யூஸ் பண்ணுவோம், பஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கம்யூனிகேட் பண்ணி வந்து நம்ம பஸ் எப்படி போகிறது, ட்ரெயின், மெட்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஏர்போர்ட் ஒரு வழியாக ரீச் ஆகிடுச்சுங்க. பஸ் அண்ட் மெட்ரோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கண்டக்டர் கூட வந்து லேடிஸ் தாங்க. ஸோ ரொம்ப தைரியமாக வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு வழியாக இந்தியா ஃபைனலி நைட்டுக்குள்ளே ரீச் ஆயாச்சு.